அவர்தான் இந்த தோஷத்தை எல்லாம் அகற்றுவார். தர்மத்தாலே இந்த கலியளித்து இந்த உலகை நற்பூமி ஆக்கி நாடெங்கும் ஓர்குடைக்குள் சொல் ஒன்றுக்குள்ளாக வைத்து ஆளுவார். அப்படி சுவாமி மகாவிஷ்ணுவும் மனுவாய் பிறந்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடக்கி அவமதிப்பார். நல்லோரை எல்லாம் நாடி மிக எடுத்து வல்லோராய் சாகாமல் வாழ்வும் வரமும் கொடுப்பார். ஆள வருவார். அப்படி மகாவிஷ்ணு வருவதற்கு இது தருணம்தான் என்று எடுத்துரைத்தார். இந்த குறியை கேட்டவுடனே மன்னன் மேலும் அதிர்ச்சிவிட்டார். திரும்பவும் கேட்கின்றார். சொல்ல கேள் சோதரியே, நீ சொன்னதெல்லாம் சரிதான். அவர் வந்து பிறப்பதற்கு இன்ன ஜாதி இன்ன இனம் என்று சொல்லுவதற்கு குறி உண்டுமா? அப்படி என்று கேட்டார். அந்த சோதரிசி, நாம உண்மையத்தான் சொல்லுகிறோம், ஆனா மன்னனுக்கு அது பிடிக்கல. பெரிய இடத்துல நமக்கு தகராறு கொள்ளக்கூடாது. எனவே மெதுவாக இந்த விவரத்தை சொல்லி இந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்ற அந்த சோதரிசி, மன்னவா, தாங்கள் கேட்ட கேள்வி என் மனதை இயக்குகிறது. கலி அளிப்பதற்காக நாராயணன் இந்த உலகத்திலே வருவதாக இருந்தார். தர்மமே ஆயுதமாக கொண்டு வருவார். தர்மம் கொண்டு சுவாமி காரணியில் வாரதினால் அப்படி அவர் வந்து பிறக்கின்ற குலம் பொறுமை குலமாக இருக்கும். ஆனால் பெரிய வழியாக இருக்கும். என்னை விட்டு விடுங்கள் மன்னவா என்று சோதரிக்கு விடை வாங்கிக் கொண்டார். மன்னனுக்கு கோபம், நெஞ்ச கனல், கச்சித்து என்று சொல்லுகிறார், கதறி என்று சொல்லுகிறார். யாரல்ல இந்த சோதரிக்கு சொன்ன குறி என் மனதை ரொம்பவும் பாதித்து விட்டது. மந்திரிமார்களே, கடவுள் வந்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்றால் கோட்டி, நம்பூரி, பிராமண, சுத்திர குலங்கள் இருக்க பிறர் எல்லாம் சான்குலத்திலே வருவாரா? பம்மாத்தா இருக்கிறது பராக்கிரம மந்திரியே. சற்று நேரத்திலே அந்த சுவாமி என்ற சாணானை கட்டி இழுத்து என் முன்னாலே கொண்டு விட வேண்டும். அப்படி என்று மன்னன் உத்தரவிட்டார். அப்பொழுது அந்த சபையிலே பூவண்டர் என்ற ஒரு ஆயுடையர் இருக்கிறார். அந்த மன்னனுக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த மன்னனுக்கு குடை பிடிக்கிறவர் என்று கூட சொல்லுவார்கள். அவருக்கு பக்கத்து ஊர். அவரும் அந்த சபையில இருக்கிறார். முதலாவது ஐயாவை கண்டு அவருடைய பெருமையை கண்டு பொறுக்க முடியாமல் பக்தர்களை எல்லாம் அடித்து விரட்டியவரும் அவர்தான். கடைசியாக அவருக்கு வந்த ஒரு துயரம், சங்கடம் தீர்வதற்காக அவரே ஐயாவை நாடி வந்தார். வந்தபோது பகவானை கண்டவுடனே அவருடைய மனம் மாறியது. அன்று நம்ம குலத்திலே வந்த அந்த கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் தான் இங்கே இன்று வைகுண்டமாக வந்திருக்கிறார் என்ற முழு உண்மையை புரிந்து கொண்டார். அன்றிலிருந்து ஐயாவுடைய பக்தன் ஒரு சாசம். ஆனால் மன்னனுக்கும் வேண்டியவர் தான். ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாரு, நிலை அழி யாதிருங்கோ நீதியாய் நின்றிருங்கோ. மன்னன் மன்னனுடைய நிலையிலே செயல்பட வேண்டும். தெய்வம் தெய்வத்தினுடைய நிலையிலே செயல்பட வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தோ பொறாமை கொண்டோ செயல்பட்டால் தர்மம் அழிந்து போகும். எனவே எம்பெருமான் நடத்துவது பிராமணிய தர்மம், இந்த மன்னன் நடத்துவது சத்திரிய தர்மம். எனவே அந்த உண்மையை இந்த மன்னனுக்கு நாம் கொஞ்சம் புரிய வைக்கலாம் என்று சொல்லி அந்த மன்னனின் முன்னாலே வணங்கி நின்று அந்த பூவண்டர் சொல்லுகின்றார். கேட்டீரோ செருவித வளங்களெல்லாம் சாட்டிமையாக சொல்வே தமியேனும் வணங்கி நின்று கூட்டியே மனதில் வைத்து புத்தி நாட்டினில் நன்மை செய்து நலமுடன் அரசு செய்யும் மாயனோ
உபாயத்தாலே மணுவது போலே ஆகி ஆயல் குலம் தோன்றி அவனில் இருப்பர் கண்டீர் மாயத்தை அறியா நீரும் மாணவி போக வேண்டாம் நியாயமருடைய நம்முடைய அரசு கேகும் எளிமையாம் குலங்கையந்து எண்முறமனுவே அல்ல பலீரநாதன் பார்க்கவே மாட்டாரையா அழிவது யுகத்து காட்சி ஆனதான் வருவார் திட்டம் வழிது இல்லை ஐயா மாறியே போவோம் வாரும். மன்னவரை வணங்கி நின்று பூவண்டர் சொல்லுகின்றார், மன்னவா, இந்த சிறியவன் சொல்லுகின்ற அதை ஒரு புத்தியாக எடுத்து தயவு செய்து நான் சொல்லுவதை புத்தியாக கொண்டு மனதிலே வைத்து நாம் நம்முடைய நாட்டுக்கு திரும்புவதுதான் நல்லது. மனிதனாக இறைவன் வருவானா, அதுவும் இந்த குலத்திலே வருவானா என்று தாங்கள் எடுத்துரைக்கிறீர்கள். மாயனோ உபாயத்தாலே மனுவது போலே ஆகி ஆயனர் குலத்திலே தோன்றி கிருஷ்ணனாக வாழ்ந்திருந்த வரலாறு தங்களுக்கு தெரியாத அவனுடைய மாயத்தை அறியாமல் அங்கு போய் மாள வேண்டாம். நியாயமாக செல்லுகின்றேன், நம்முடைய அரசுக்கு செல்லுவோம். எளிமையாம் குலங்கள் என்று எண்ணுற மனுவே அல்ல. இந்த மனிதன் தான் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று சேதப்படுத்துகிறவன். ஆனால் அங்கு வந்திருக்கிறது மனிதன் அல்ல, இறைவன். அவர் உயர்வு தாழ்வு என்று பார்த்து அதனால் சிறுமைப்படுத்த மாட்டார். இந்த கலியுகம் அணிவதற்கு காலம் வந்துவிட்டது. எனவே கலியடித்து தர்ம நாட்டை தோற்றுவிக்க திட்டமாக அவர் வருவார். அப்படித்தான் வந்திருக்கின்றார். எனவே அந்த வழி நமக்கு பொருந்தாது, நாம் சொந்த இடம் திரும்புவோம் அப்படி என்று அந்த பூவண்டர் எடுத்துரைத்து இன்னும் சில உதாரணங்களையும் சொல்லுகின்றார். தசரதன் மகவாய் வாயோன் சீமையில் வந்து தோன்றி புஜமுட விரப்போர் கூட பிறந்ததும் கேட்டிலீரோ வசையுடன் மறுத்தான் என்று வாரித்தாரக்கர் தன்னை சிரசையுடன் அறுத்த செய்தி விளம்பியும் கேட்டிலீரோ தெய்வதி வயிற்றினுட்டு ஸ்ரீ கிருஷ்ணரவே தோன்றி வழிவது தேவன் பெற்ற மனுவன வளங்கள் நாட்டி நெய்யிடை வழியில் சேர்ந்து நெருட்டிடும் மாஞாலம் செய்தவர் கஞ்சன் தன்னை எய்ததும் கேட்டிலீரோ ஐவர்க்கும் தூதனாகி அங்குமிங்கோடி சென்று மைகுழல் சிலர்கள் தன்னை மனங்களும் மிகவே செய்து மெய்ப்புடன் கிளைகளோடு மேவிய குளங்கள் செய்து செய்தியோதனை கொண்ட செய்தியும் கேட்டிலீரோ இப்படி மாயந்தாலும் இருமூன்று
ஒப்புடன் மறுப்போல் தோன்றி உவமைகள் பலதும் செய்து அப்படி யுகங்கள் தன்னால் அழிந்திடா வரங்கள் பெற்ற செப்பிடக்கூடாமாயின் செய்தியும் கேட்டீரோ சாணன குலத்தில் மாயன் சார்வரோ என்றென்ன வேண்டாம் பாணனாய் தோன்றி நிற்பார் பரகனாய் தோன்றி நிற்பார் தூணன தோன்றி நிற்பார் கோலனாய் தோன்றி நிற்பார் ஆணன தோன்றி நிற்பார் அவர் ஒரு கேட்டீரோ புகவனின் குலத்தில் வந்தார் புறவனின் குலத்தில் வந்தார் மதவன குலத்தில் வந்தார் மாடன குலத்தில் வந்தார் சிசுவன குலத்தில் வந்தார் வீரனின் குலத்தில் வந்தார் அசுவன குலத்தில் வந்தார் அவருடைய கேட்டீரோ இவ்விடம் தானாய் மேவி உப்பவக்கெந்த சாதி அவ்விடம் ஆகாதென்று அவர் சொல்ல மாட்டாரையா செவ்விடமானோன் சூற்றும் செவ்விட துளையாவையா இவ்விடம் விட்டு நாமல் ஏது ஒண்ணமூர் என்றார். அப்போ அந்த பூவண்டர் மேலும் சொல்லுவார், மன்னவா, தசரதனுக்கு பிள்ளையாக ஸ்ரீராமனாக தோன்றி இன்னும் சகோதரர்களோடு கூடி பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்ரீராமனாக வாழ்ந்திருந்து அப்படி அவதரித்த அந்த ராமபிரானை தென்னிலங்கை ராவணன் சாதாரண ஒரு நரன் என்று இழப்பமிட்டான். அப்படி இழப்பமிட்ட அந்த ராவணனுடைய சிரசுகளை எல்லாம் அறுத்தறிந்த செய்தி தங்களுக்கு தெரியாத தெய்வதியாளுக்கும் வசுதேவனுக்கும் ஒரு பிள்ளையாக ஸ்ரீ கிருஷ்ணனாக தோன்றி நெய்யிடை வழியிலே நெருட்டிடுமாய் ஞானங்கள் எல்லாம் செய்து சாதாரண ஆயர்களுக்கு சிறுவன் தானே என்று எண்ணி போருக்கு அழைத்த கஞ்சனுடைய குடலை பிடுங்கி எறிந்து அவனை கொண்ட செய்தி தங்களுக்கு தெரியாதா? ஐவருக்கும் தூதனாகி அங்குமிங்கும் ஓடிச் சென்று மைகுலை சிலர்களை மனங்களும் புரிந்து குடும்பமாக அண்ணன் தம்பி மாமன் இப்படி குடும்பமாக வாழ்ந்திருந்து ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெருமை காட்டி நின்ற அந்த கண்ணனை சாதாரண நம்ம குலத்திலே ஒருவன் தானே, நம்மை போல் அவரு ஒரு மானிடன் தானே என்று எண்ணிவிட்ட துரியோதனாதிகளை எல்லாம் அறுத்த செய்தி தங்களுக்கு தெரியாத. இப்படி 1-2 யுகங்களில் அல்ல மன்னவா, கழிந்த 6 யுகங்களாக அழிந்திடாத வரங்களை பெற்று வையகத்திலே வந்து திருவிளையாடல்கள் புரிந்த அந்த இறைவன்தான், அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் இங்கே வைகுண்டமாக வந்திருக்கின்றார். சாணார் குலத்திலே கடவுள் எப்படி வருவார் என்று சொன்னீர்களே, அவர் இல்லாத அவர் வராத குலம் எங்கிருக்கிறது மன்னவா? ஆணாக பெண்ணாக தோழனாக தூணாக மற்றும் குயவர் குலம் குறவர் குலம் மகவனர் குலம் மாடனர் குலம் விசுவனர் குலம் வேடனர் குலம் என்று இந்த உலகத்திலே எத்தனை இனங்கள் இருக்கிறதோ அந்த இனத்திலெல்லாம் அவர் வந்திருக்கின்றார். இனத்துக்கு இனங்கள் இருப்பேனான் சுவாமி என்று மனதில் வேறு யாரோ என்று வையாதே என் மகனே என்று ஐயா உபதேசம் சொல்லுகிறார்கள். இந்த கருத்தை எல்லாம் அந்த மன்னனுக்கு பூவண்டர் எடுத்துரைத்தார்.
இவ்விடம் தானாய் மேவி இருப்பவருக்கு எந்த சாதி என்று இருக்கிறது மன்னவா? அது ஆகும் இது ஆகாது என்று அவர் கழிக்க மாட்டார். அவனுடைய சூட்சம் யாராலும் அறிய முடியாது. நாம் இந்த இடத்தை விட்டு நம்ம ஊருக்கு போவதுதான் நல்லது அப்படி என்றார். ஆனால் அந்த மன்னன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பூவண்டருக்கு எதிர்மொழி சொல்லுகின்றான். என்றவன் சொன்ன போது ராஜனும் மிகவே கேட்டு பொந்திய வகையினாலே புத்தியில் அறியா வண்ணம் மங்கள தோற்கும் ஏற்கா வார்த்தையை உரைக்காய் என்று கொஞ்சவன் தன்னை போதும் கோபமாய் உரைக்காய் நீதம் வேதமாங்களைகள் சேர்ந்த மேகுலம் அதிலே மாயன் சீதமாய் பிறவா வண்ணம் சிறுகுலம்புக்கு வாரோ ஆரடா இந்த வார்த்தை யாருமே ஏற்காப்போடா பாதகா எனக்கு புத்தி பகரமே வந்தாய் மோடா மிச்சம் 4 லட்சம் நேடிய பொன்களிட்டு சத்திர சாலை தோறும் தர்மம் அளித்து நாமல் சித்திர திருநாளித்தும் செய்கிற குலத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்யும் இழிகுலம்புக்கு வாரோ இரமனை ஒப்பாஞ்சாதி பிராமண குலத்தை தள்ளி ஸ்ரீராமனும் மற்றோ தன்னை சேர்வது திடனோ இல்லை வராகமாய் உதித்த மாயம் மனுவன விறக்க மாட்டார் ஏதடா இந்த வார்த்தை எங்குன்னே சொல்லி நின்றாய் காரணமான மாயம் கலியுகம் வருமன்றி நாரணம் பயந்து ஓடி நல்மலை ஏறிமானா வாரணநாதம்பாய் வல்வேடன் ஏது சத்து காரணி வரேனென்று சவலோகம் சேர்ந்தார் மாயின் வேதமான் கலைகள் சேர்ந்த மேற்சாதி அதாவது மேல்குலம் என்று சொல்லக்கூடிய இனத்திலே பிறக்காது இந்த திருகுலத்திலே எப்படி ஏதாவது கடவுள் பிறப்பார்? இது விந்தையாக இருக்கிறது. எனக்கு நீ புத்தி புகட்டுவதற்கா இப்படி வந்து நிற்கின்றார்? நித்தம் நித்தம் 4 லட்சம் நேடிய பொன்களை இட்டு சத்திரச்சாலைகள் தோறும் தர்மம் அளித்து வருகின்ற சித்திர திருநாளித்தம் செய்து வருகின்ற இந்த குலத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்து பிழைக்கின்ற இழிகுலத்திலே கடவுள் வந்து பிறப்பாரா? பிரம்மனுக்கு சமமான பிராமண குலம் இருக்கிறது. அதை தள்ளிவிட்டு மற்றொரு இனத்திலே எப்படி இறைவன் வந்து பிறப்பார்? வராகமாய் உதித்தமாயன் மனுவன பிறக்க மாட்டார். என் முன்னால நின்று இந்த வாகனத்தை சொல்வதற்கு உனக்கு அவ்வளவு தைரியமா? அதாவது பந்தியாக பிறந்தாலும் பிறப்பாராம், இந்த குலத்திலே மனிதனாக பிறக்க மாட்டார் என்று சொன்னால் அந்த மன்னன் சாதி துவேஷத்திலே சாதி என்ற பெயரை பிடித்து ஆட்டுகிற நிலையிலே அவன் செயல்பட்டான். அப்படிக்கு ஒத்த மாயன் கலியுகத்திலே இனி வரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா? காரணமான மாயன்
கலியுகம் வருமென்றெண்ணி நாரணம் பயந்து ஓடி நல்மலை ஏறி மானாய் வாரண நாதன் அம்பாள் எய்து இனி இந்த உலகத்துக்கு வரமாட்டேன் என்றல்லவோ சென்றார். அப்படி அவனில் மனம் போல் வரா இப்படி வந்தான் சொன்ன இகழ்ச்சியை எங்கே கண்டோ கப்பிடி கை கூலி வேண்டிக் கொண்டு இப்படி மழுப்ப வந்தாய் ஏதடா செய்தி என்றார். அதாவது கருப்புகட்டி ஜானானிடத்திலே கைக்கூலி வாங்கி பிழைக்கிறவன் நீ, அவனிடத்திலே கைக்கூலி வாங்கிக் கொண்டு அவனை பற்றி என்னிடத்திலே வந்து இப்படி மழுப்பி பேசுகிறாயா? அப்படி என்று அந்த மன்னன் சொன்னவுடனே பூவண்டருக்கு வருத்தம் ஏற்பட்டது. நல்லாக இருக்கட்டும், கெட்டுவிடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்றுதானே நாம் இந்த புத்தியை சொன்னோம். இந்த மன்னன் அதை ஏற்றுக்கொண்டான் இல்லையே என்று மேலும் வருத்தமாக அந்த மன்னனுக்கு பூவண்டர் சொல்லுவார். மழுப்பில்லை மாண்டு நான் போனால் என்ன வலுப்பில்லை உமக்கு தூண்டன் வளருது அவரிடமே கண்டாய் கழுத்திலே உணவு கையால் கத்தியை வாங்கி வைப்பாய் முழுத்தில்லை அனாரின் சொல்லி மேல் வீசை அறிந்து தாரே ஆனையும் படையுந்தன் அரண்மனை கோவில்கானும் சேனையும் குடையும் வியாழச் செல்வம் சிறப்பியெல்லாம் ஏனமும் மிகவே நோத்து எரிந்து நீ கரிந்து சாவாய். நான் இதை சொல்லவில்லை, நாரணர் உரைத்தார் என்றார். மன்னவா, மழுப்பி பேசுவதற்காக நான் வரவில்லை. அப்படி பேசி எனக்கு அதில் ஒரு ஆதாயமும் தேவையில்லை. ஒன்று மட்டும் உண்மையை சொல்லுகின்றேன். உமக்கு தூண்டல் சுவாமி தோப்பிலே வளர்கிறது, செச்சனாபதியிலே வளர்கிறது. நான் சொல்லுவதை கேளாமல் அங்கு போய் அந்த கண்டாரத்தை நீ தொட்டால் போதும், உன் கையினாலேயே கத்தியை கொண்டு உன் கழுத்தை வெட்டிக் கொள்வதற்கு சமம் அல்லவா? இது உண்மை இல்லை என்றால் என் வீசையை அழிந்து தருகிறேன். வீசையை ஒத்த பக்கத்து வீசையை எடுத்துறேன். அது அல்லாமலும் உன்னுடைய 4 வகையான படைகளையும் இழந்து, நாடு நகரம் இழந்து, செல்வங்களை எல்லாம் இழந்து, செல்வாக்கு இழந்து, உனக்கு அதிகப்படியான நோய்பிணிகள் உன்னை பற்றி, அதனால் நீ வேதனைப்பட்டு செத்து இறந்து நரகத்திலே போவார். இது இந்த பூவண்டன் சொல்லுகிறான் என்று நீ எண்ணாதே, நாராயணர் உரைத்தார் என்று அந்த சபையிலே பூவண்டர் மன்னனுக்கு எடுத்துரைத்தார். என்றவன் சொன்ன போது ஏங்கியே உளறிப்பின் கொண்டுற வகையினாலே புத்தியில் அறியா வண்ணம் கொண்டு வேந்தனை போடும் கொழுவிலங்கவிலே சிங்க கண்டிகை எடுத்து வாரும் தானனதானி பார்க்க
பார்க்கவே போவோமென்று பார்முடி வேந்தன் சொல்ல கார்கன பாணி நீட்ட சரடனும் ஏதோ சொல்வான். ஆர்கிதியர் குஞ்சானா அவனிடம் போவதென்ன கார்த்திகீக விட சாஸ்திரி கடிகனை அனுப்பும் என்றான். அனுப்புமென்றுரைக்கும் போது அரசனும் ஏதோ சொல்வான். துணுக்குடன் காணான் தன்னை சூழ்ந்து நூல்கயத்தால் கட்டி கழிப்புடன் நமது முன்னே கட்டுடன் கொண்டு வாரும் வலுப்புடன் போய் வா என்று வரிசையும் கொடுத்தான். கொடுத்திடும் வரிசை தன்னை குவித்தவன் வேண்டிக் கொண்டு கடுத்தமாய் ஜவுட சாஸ்திரி கடும்படை கோலமிட்டு தடுத்திடும் வீரனை தானிங்கே வாரும் என்று நடுத்தரம் அதில நின்று நல்ல நீவது செலுத்தான். பரிநடை காரதனை பக்கமும் மேவிட்டான். கரிநடை காரதனை காவலாய் மேவிட்டான். சரிபடி ஏறி கவுட சாஸ்திரி முன்னே நின்று வரிபடை கவசம் போர்ந்து அந்த நண்படைக்கு முன்னே அம்படி செய்வேனென்று அவனொரு அணிகள் சாட கம்படி தடிப்பேனென்ன காரதன் மிகவே சாட கும்படுத்துரைப்பேன் என்ன குஞ்சர தலைவர் ஓட கும்பட கொள்வேன் என கோயினன் கவுடன் தானே. பூவண்டர் சொன்ன அந்த முறைகளை எல்லாம் கேட்டு கோபப்பட்ட மன்னன் பூவண்டரை இழுத்துக் கொண்டு போய் வல் விலங்கிலே சேருங்கள், கொலு விலங்கிலே போடுங்கள், அப்படி என்று எனக்கு சிங்கத்தண்டிகை சிங்கப்பண்ணாக்கு எடுத்துக் கொண்டு வாருங்கள், நானே நேரடியாக சாணன சாமியை பார்த்து சிறைபிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி எழுந்தார். இதுவரையிலும் ஐயாவை பற்றி தவறுதலான காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பயந்தே போனார்கள். இந்த மன்னன் அங்கு போகிற போது அவரை பார்த்தால் இவர் தெய்வம்தான், இவர் கடவுள்தான் அப்படி என்று வணங்கி நாமும் பதம் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அப்படியானால் நம்முடைய ஆயுள் குறைந்து விடுமே, தூக்கிலே போட்டு விடுவானே அப்படி என்று பயந்து, மன்னவா தாங்கள் அங்கு போக வேண்டாம், நீங்கள் போகிற போது அந்த சாணன சாமிக்குத்தான் பெருமை, தங்களுக்கு பெருமை. ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னவன் ஒரு பண்டாரத்தை சிறைபிடிப்பதற்காக நேரடியாக போகிறான் என்றால் அது நமக்கு சிறுமை அல்லவா? தாங்கள் போகக்கூடாது. இதோ கடிகன் இருக்கிறான் கௌட சாஸ்திரி, அவனை அனுப்பி வைப்போம்,